வெளிநாட்டு சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் சினிமா எடுக்கிறவங்க தொலைக்காட்சி தொடரையும் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சாதாரணம். ஆனால் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இது அந்த இயக்குனருடைய வீழ்ச்சியாக தான் பார்க்கப்படுது. அந்த சிந்தனைக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் தான் இங்கே பல சம்பவங்களும் நடந்திருக்கு. அதாவது ஒரு இயக்குனர் தன்னோட சினிமா கேரியரில் மார்க்கெட் குறையும் போது தான் டிவிக்கே வர்றாங்க, அல்லது டிவிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க திரைப்படம் கொடுத்த இன்டென்ஸை அந்த தொடர்கள் கொடுக்க தவறிடுது. இதனாலேயே ஒரு இயக்குனர் டிவிக்கு வர்றது அவமானமாக பார்க்கப்படுது. இப்போ உள்ள ஓடிடி தளங்கள் இந்த சிந்தனையை ஓரளவுக்கு மாற்றியிருந்தாலும் 90s இறுதியிலையும் 2K ஆரம்பத்திலையும் இதுதான் நிலைமையாக இருந்துச்சு. ஆனால் 2000ல் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன கதை நேரம் தொடர் மூலமாக இந்த சிந்தனையை மாற்றி அமைச்சார் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். குறும்படங்கள் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு டிக்கெட் மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் இன்றளவும் இருக்குது. ஆனால் தன்னுடைய வீடு சந்தியாரகம் படங்களுக்கு அப்புறமா தனக்கு முழு சுதந்திரமும் முழு திருப்தியும் கொடுத்த தன்னுடைய படைப்புகளாக இந்த கதை நேரம் தொடர் தான் சொல்கிறாரு இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். பிரபல வெவ்வேறு எழுத்தாளர்கள் எழுதிய 52 சிறுகதைகளை தழுவி 52 குறும்படங்களை இயக்கியிருக்காரு. இந்த தொடர் மிகப்பெரிய வெற்றி தொடராகவும் பார்க்கப்படுது. ஒவ்வொரு குறும்படமும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆழமான கதையும் அழுத்தமான திரைக்கதையும் கொண்டது தான் இந்த படங்கள். ஒரு குறும்படத்துக்கான சிறுகதையை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்றத தொடங்கி அந்த சிறுகதையை திரைக்கதையா மாத்துறது எப்படி, அதன் மூலமா சிறந்த குறும்படமா மாத்துறது எப்படி அப்படிங்கிற முழு ப்ராசஸையும் இந்த படங்கள் வழியா அப்கமிங் டைரக்டர்ஸ் தாராளமாக கற்றுக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு சாதாரண திரை ரசிகர்களுக்கும் இந்த குறும்படங்கள் நல்ல விருந்தாக அமைஞ்சிருக்கும். ஒரு நல்ல திரைப்படைப்பு தீவிர இலக்கியத்திலேருந்து மட்டும் இல்லை, ஒரு நல்ல கமர்ஷியல் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து வரலாம் அப்படிங்கிறதையும் இந்த படங்கள் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருப்பார் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். இந்த 52 குறும்படங்களில் 10 குறும்படங்கள் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய சிறுகதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தான். நீலம், ரேணுகா குறும்படங்களை இதுக்கு முக்கிய உதாரணமாக சொல்லலாம். இது போக சுந்தர ராமசாமி, பிரபஞ்சன், சிவசங்கரி, ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், விமலாதித்த மாமல்லன், பாலகுமாரன் உட்பட பல தரப்பட்ட எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களால் சிறப்பான முறையில் குறும்படங்களாக எடுக்கப்பட்டிருக்கும். இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் தன்னோட ஆஸ்தான நடிகர்களாக நினைக்கிற மௌனிகா, சசிகுமார், ஜூனியர் பாலையா, எல்ஐசி நரசிம்மன், நரேன், மோகன்ராம், வத்சலா ராஜகோபால் உட்பட பல கலைஞர்களை இந்த கதை நேரம் தொடரில் ரிப்பீட்டடாக பயன்படுத்தியிருப்பார். அவங்களோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமான முறையில் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த நடிகர்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் அன்டைரக்டட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த தொடரில் அவங்க நடிப்பு மூலமாகவே ப்ரூவ் ஆயிருக்கும். இதில் பெரும்பான்மையான படங்களில் இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருக்கிற வெற்றிமாறனும் விக்ரம் சுகுமாரனும் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காங்க. இதில் ஒர்க் பண்ணதாலும் என்னவோ இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தன்னோட திரைக்கதையை பெரும்பாலும் பிரபல எழுத்தாளர்களுடைய படைப்புகளை தழுவியே இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுது. இப்பேற்பட்ட படைப்புகளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிற விதமாக இந்த படைப்புகளுடைய திரைக்கதை புத்தக வடிவத்திலையும் குறும்படங்கள் CD வடிவத்திலையும் இப்போ கிடைக்குது. இந்த 3 புத்தகத்தையும் சேர்த்து 18 படைப்புகள் கதை வடிவத்திலையும் திரைக்கதை வடிவத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கதையிலிருந்து திரைக்கதையாக மாற்றும் கலையை எளிமையான முறையில் இந்த புத்தகத்தில் இருந்தும், திரைக்கதையை குறும்படமாக மாற்றுற கலையை இந்த CDக்கள் இருந்தும் ஒரு சினிமா ஆர்வலர்களால் கற்றுக்க முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை முழுசாக அனுபவிக்கிறது மூலமாக குறும்படங்கள் வெறுமன சாதாரண படைப்புகள் மட்டுமில்லை, அதை வச்சு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சாதிக்க முடியாத பல விஷயங்களை குறும்படங்கள் வழியாக சாத்தியப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணத்தை நம்மளால் பெற முடியும். இந்த குறும்படங்கள் தொடரில் முதல் 15 குறும்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் பாலு மகேந்திராவின் மகன் சங்கி மகேந்திரா. மற்ற படைப்புகளுக்கு இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களே ஒளிப்பதிவும் செஞ்சிருக்கிறாரு. ஒரு சிறுகதையை திரைக்கதைக்கு தகுதியானதாக தேர்ந்தெடுக்க அவருடைய குழு 70லிருந்து 80 வரைக்கும் சிறுகதைகளை படித்து அதில் ஒன்று தேர்வு செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னும், கதை தேர்வில் தங்களுக்கு எந்த தலையீடும் இல்லாமல் இருந்தது தான் இந்த தொடருடைய வெற்றிக்கும் ஆரோக்கியத்துக்கும் காரணம் அப்படின்னு பாலு மகேந்திரா அவர்கள் இந்த புத்தகங்களோட எண்ணுரையில் சொல்லியிருப்பார். பாலு மகேந்திரா மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளராகவும் இயக்குனராகவும் இருந்தாலும் அவர் தன்னை அடிப்படையில் ஒரு எழுத்தாளராக தான் மதிக்கிறாரு. தங்கிட்ட இருக்கிற இலக்கிய பரிச்சயம் தான் தன்னோட படைப்புகளுக்கு அஸ்திவாரம், ஆணிவேர், ஆதார சுருதி, பலம் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இலக்கிய பரிச்சயம் தான் சின்ன திரையில ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சிறுகதைகளை கிறிஸ்பான குறும்படங்களாக மாற்றலாம் அப்படின்ற எண்ணத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. அதனால் புதுசாக சிறுகதைகளோட படித்ததோட மட்டும் இல்லாமல் தான் ஆல்ரெடி படித்த அத்தனை சிறுகதைகளையும் மறுவாசிப்புக்கு உட்படுத்தி இருக்கிறது. சுஜாதாவுடைய கரையெல்லாம் செண்பகப்பூ மற்றும் நிலம் கதைகளை தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்ட பாலு மகேந்திரா அவர்களுக்கு கரையெல்லாம் செண்பகப்பூவை இயக்கும் வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நிலம் அப்படின்ற கதையை மெயின் ஸ்ட்ரீம் படமாக எடுக்க முடியலைனாலும் சிறந்த குறும்படமாக எடுத்திருப்பார் பாலு மகேந்திரா அவர்கள். சிறுகதைகளை அப்படியே திரைக்கதை வடிவமாக மாற்றாமல் திரைக்கதை வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி சிறுகதையில் இருக்கிற கேரக்டர்ஸை நீக்கிறது, இல்லாத கேரக்டர்ஸை ஆட் பண்ணுறது, வசனங்களை குறைச்சி விஷுவல் மீடியமுக்கு ஏற்ற வகையில் மாற்றுறது அப்படின்னு பல உத்திகளை கையாண்டு நவீனப்படுத்தியிருப்பார் பாலு மகேந்திரா அவர்கள். திரைக்கதையை தவிர்த்து ஒளிப்பதிவு, எடிட்டிங் அப்படின்னு பல விஷயங்களை வெறுமன தன்னுடைய திறமையை நிரூபிக்கிற விஷயமா மட்டுமே பார்க்காம கதைக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்தி இருப்பார்
இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். இந்த குறும்படங்கள்ல இடம்பெற்ற இசையும் கிட்டத்தட்ட இதே கேட்டகரி தான். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த படைப்புகளை படிக்கிறதும் பார்க்கறதும் மூலமா ஒரு படைப்பாளி தன்னுடைய திறமையையும் ஒரு ரசிகன் தன்னுடைய ரசனையையும் வளர்த்துக்கலாம். ஸோ இப்போவும் வெப்சைட்லையும் புக் ஷாப்லையும் அவைலபிளாக இருக்கிற இந்த படைப்புகளை சினிமாவை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இதுல முக்கியமா சுந்தர ராமசாமியோட பிரசாதம்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி அது சரஸ்வதி இதழ்ல வந்துட்டு வெளியாகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கதை வந்துட்டு அவர் எடுத்திருப்பாரு. இது வந்துட்டு மிச்சத்துல இருந்து மாறுபட்டு நிக்கிறதுக்கு காரணம் இதுல வந்துட்டு மிடில் கிளாஸ் மென்ஸோட லைஃப்ஸ், அவங்களோட ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் அவங்களோட எமோஷன்ஸ் காட்டின விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எல்லாராலையுமே ஈஸியா அது கூட கனெக்ட் ஆக முடியும். நம்மள எல்லாருமே அந்த ஒரு ஷார்ட் பிலிம் பார்க்கும்போது மட்டும் ஏதாவது ஒரு சீன்லயோ இல்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலயோ நம்ம ஈஸியா அந்த கேரக்டர்ஸ் கூட நம்மள கம்பேர் பண்ணி பார்க்கவோ இல்ல அந்த கேரக்டராவே மாறவோ முடியும். அந்த அளவுக்கு இது வந்துட்டு எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு இம்பாக்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மள பல பேர் வந்துட்டு மிடில் கிளாஸ் மென்ஸா தான் இருப்பாங்க. சுந்தர ராமசாமியோட இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியை இன்னைக்குமே நம்மளால விஷுவலா பார்த்து ஃபீல் பண்ண முடியுதுன்னா அதுக்கு பாலு மகேந்திரா தான் ஒரு ரீசனா இருந்துட்டு இருக்காரு. பொதுவே இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க இந்த டெலி சீரியல் இந்த மாதிரி சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாம் வரத வந்துட்டு கேவலமா நினைப்பாங்க. இப்ப எப்படியோ தெரியல, பட் அந்த காலத்துல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த சின்ன திரையிலயுமே அவர் ஒரு முக்கியமான ஆளா திகழறதுக்கான ஒரு வாய்ப்பா அவரை ஏற்படுத்திக்கிட்டாரு. அதே மாதிரி அன்னைக்குள்ள நிலையில இந்த ஒரு கதை சரஸ்வதி இதழ்ல வெளியா இருக்கிறதுனாலயே நிறைய பேர் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி நம்ம ஒரு கதையை வாசிட்டோம்னா இல்ல ஒரு கதை நமக்கு தெரியும்னா அதை பார்க்கும் போது உள்ள சுவாரஸ்யம் வந்துட்டு நிறைய பேருக்குமே போயிரும். நிறைய பேருக்கு இல்ல எல்லாருக்குமே கண்டிப்பா போயிரும். ஆனா பார்த்தவங்களுக்குமே அந்த ஒரு சுவாரஸ்யம் போகாம இருக்கணும், புதுசா பாக்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவே அவர் ஸ்கிரீன் பிளேல நிறையவே ஒர்க் பண்ணி இருந்தாரு. இனி நம்ம இந்த கதைன்னு பார்த்தோம்னா கதை ரொம்பவே சிம்பிள் தான். 7347 சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் அவர் தான் படத்தோட கதாநாயகனா இருக்காரு. அவரோட குழந்தைக்கு வந்துட்டு பிறந்த நாள் வருது. அவரோட மனைவியுமே குழந்தையோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு தங்கத்தோடு எடுக்கணுங்கிறதுக்காக சீட்டு எல்லாம் கட்டி தங்கத்தோடு எடுத்துறாங்க. குழந்தைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நைட்டோட நைட்டா தைக்க கொடுத்து வாங்கியும் வச்சிடறாங்க. எக்ஸ்ட்ராவா செலவுக்கு வந்துட்டு ஒரு 10 ரூபா தேவைப்படுது. அதை மட்டும் எப்படியாவது புரட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி சொல்றாரு. அப்ப அவரும் சரின்னு சொல்லிட்டு ரோட்ல அப்படி ரைடு மாதிரி போறாரு. யாராவது சிக்குவாங்களான்னு பாக்குறாங்க. ஆனா அன்னைக்கு பார்த்து எல்லாரும் ரொம்ப நேர்மையா இருக்காங்க. இவரும் என்னடா இது அப்படின்னு இருக்கும் போதுதான் ஒரு கோவில் அர்ச்சகர் வந்துட்டு தபால் போடுறதுக்காக வராரு. அதுல அந்த தபால் பெட்டியில என்னன்னா ஒரு லெட்டர் வந்துட்டு வெளியே விழுற மாதிரி ஒரு மாதிரி அடைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் குத்தி விட்டு பாக்குறாரு. உள்ள போக மாட்டேங்குது. அப்ப சரி ஓகே நம்ம இதை கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்லயே குடுத்துருவோம்னு சொல்லிட்டு வெளியில எடுத்ததுதான் தாமதம். இந்த 7347 போலீஸ்காரன் வந்து உடனே வந்துட்டு புடிச்சிடறான். திருடவா செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகரும் வந்துட்டு நான் எந்த தப்பும் செய்யல என்ன விட்டுருங்க அப்படிலாம் சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறாரு. ஆனா இவர் வந்துட்டு சும்மா அப்படியே மிரட்டிட்டே இருக்காரு. அப்புறம் பாதி தூரம் போனனே சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் ரொம்பவே கராரான ஆளு, அவர்கிட்ட பேசணும்னாலே காசு எடுத்து வச்சாதான் முடியும், அதுக்கு கொஞ்சம் நாள் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அர்ச்சகர் காசா எவ்வளவுன்னு கேட்கும் போது ஒரு 10 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது 10 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன திருடினேனா பொய் சொன்னேனா இல்ல யாரோடையாவது கையை பிடிச்சுதான் இழுத்தேனா, என் மேல தப்பே இல்ல, என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, என்கிட்ட காலனா கூட இல்ல, என்னால தர முடியாது, நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இந்த போலீஸ்காரருக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வருது. ஆனா எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா அவர் மேல தப்பே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடை வருது. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர்ட்ட வந்துட்டு இந்த போலீஸ்காரர் சொல்றாரு, இந்த மாதிரி குழந்தைக்கு பிறந்த நாள் வருது, கையில காசு இல்ல, கொஞ்சம் எல்லாம் செலவாகுது அப்படிலாம் சொல்லும் போது இந்த அர்ச்சகருக்கு வந்துட்டு விஷயம் புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரர் வந்துட்டு சரியா நீங்க வீட்டுக்கு போங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிலாம் சொல்லி அனுப்பி விட்டாலும் இந்த அர்ச்சகர் வந்துட்டு விடாப்பிடியா இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பின்தொடர்ந்தே வராரு. அதுக்கப்புறம் இவரோட இந்த தேவையை புரிஞ்சு கடைசியில அந்த அர்ச்சகரை இவருக்கு தேவையான 10 ரூபாயும் கொடுத்து அனுப்புறாரு. இதுதான் வந்துட்டு கதை. கதை பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். பட் இந்த படத்துல அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்ட விதம் அது ரொம்பவே நல்லா இருக்கும். கதையை திரைக்கதையா காட்டின விதம் அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். கேஸ்டிங், அதுக்கேற்ற கேரக்டரைசேஷன், இப்படி எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இனி நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு புத்தகத்துல இருக்கிற கதையை வந்துட்டு ஒரு படமா எடுக்கும் போது அதுல நிறைய மாடிபிகேஷன் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்ம ஒரு புக்ல ஒரு கதையை வாசிட்டு அதை நம்ம படமா பார்க்கும்போது நம்மள பல பேர் வந்துட்டு அந்த கதையவே வந்துட்டு வெறுத்துருவோம். ஏன்னா அவ்வளவு சேஞ்சஸ் வந்துட்டு ஸ்கிரீன்ல காட்டும் போது பண்ணுவாங்க. பட் இதுல வந்துட்டு அப்படி பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன கதையில 10 ரூபானா இதுல வந்துட்டு 100 ரூபான்னு காட்டியிருப்பாங்க. ஏன்னா ரூபான்றது வந்துட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரியும் எக்கனாமிக் growthக்கு ஏத்த மாதிரியும் மாறக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரரோட ஒய்ஃப் பேசுறது, அதுக்கப்புறம் எண்டிங்ல ஒரு சின்ன சேஞ்ச். இப்ப அந்த புக்ல இருக்கிற கதைப்படி பார்த்தோம்னா அர்ச்சகர் வந்துட்டு அந்த ரூபாயை கொடுத்துட்டு சொல்லுவாரு, மாசம் பிறந்தோடனே நீ எனக்கு வந்துட்டு இந்த ரூபாயை திரும்ப தந்துடணும்னு சொல்லியிருப்பாரு கதையில. ஆனா இது வந்து ஸ்கிரீன்ல அதாவது ஒரு படமா வந்து காட்டும் போது அந்த ஒரு இது இருக்காது. அதுக்கப்புறம் இந்த டயலாக் சேஞ்சஸ் 1-2 இடத்துல இருக்குமே தவிர மிச்சபடி கதையா அப்படியே கதையா தான் காட்டியிருப்பாங்க.
இந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் எதுவுமே திணிக்கல. இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம்னா அந்த அர்ச்சகருக்கு வந்துட்டு 100 ரூபாய் ஒருத்தர் வந்துட்டு காணிக்கையா தட்டுல போடுவாங்க. அந்த ஒரு 100 ரூபாய் தான் வந்துட்டு இந்த போலீஸ்காரருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்பா வந்துட்டு இருந்துட்டு இருக்கும். சோ இந்த 100 rupees அது இந்த கதைக்கு என்னமோ மீன் பண்ணுதுங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துட்டு அவர் குறிப்பால உணர்த்திருப்பாங்க. அதே மாதிரி படத்துல நார்மல் 3 act ஸ்ட்ரக்சர் ஸ்கிரீன் பிளே தான் ஃபாலோ பண்ணிருந்தாலும் எந்த இடத்துலயுமே நமக்கு சுவாரஸ்யம் போகாத விதமா ஒரு மாதிரி ஸ்டோரியை வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பொதுவா நம்ம வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் இல்ல ஷார்ட் பிலிம்ஸ் எந்த ஒரு விஷயங்களா வேணா இருக்கட்டுமே, நம்ம வந்துட்டு ஓவராலா பார்த்தோம்னா வந்துட்டு முக்கியமான கேரக்டர்ஸ், அதாவது ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இதுல அப்படி இல்ல. இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவங்களுக்கு ஏத்த கேரக்டரைசேஷன் வந்துட்டு ரொம்பவே பக்காவா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பாக்குறவங்களை வந்துட்டு வெறும் வியூவர்ஸா மட்டும் இல்லாம அந்த கேரக்டராவே மாறி அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பட் இதுல வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் அவங்க காட்டின விதத்தினாலேயே நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு அந்த கேரக்டராவே மாறிடுவோம். நம்மளால அதனாலேயே ஈஸியா அந்த படத்துல உள்ள ஒவ்வொரு எமோஷனையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பொதுவா நமக்கு இந்த லஞ்சம் வாங்குற போலீஸ் எல்லாம் பார்த்தா ஒரு விதமான வெறுப்புணர்வு தான் இருக்கும். பட் இதுல வந்துட்டு அந்த போலீஸ் மேல கூட நமக்கு வந்துட்டு ஒரு இறக்கம் தான் வரும். சோ எது தேவையோ அதுவே தர்மம்ங்கிற அந்த ஒரு தீமையுமே வந்துட்டு இந்த ஒரு கதைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பண கஷ்டம், இயலாமை இது எல்லாத்தையுமே ரொம்பவே நுட்பமா காட்டுறதை விட அந்த போலீஸ் கடைசியில அந்த அர்ச்சகர்ட்ட வந்துட்டு நன்றி தெரிவிக்கிறது அவரோட கண்ணிலேயே தெரிவிச்சிருப்பாரு. அதெல்லாம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். அது தவிர நம்ம ஓவராலா பார்த்தாலுமே இதுல எது தேவையோ அதை மட்டும் தான் வந்துட்டு அவங்க செஞ்சிருப்பாங்க. இந்த ஓவர் எக்ஸாகரேஷன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே வந்துட்டு அவங்க ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் ஒரு டெலிசீரியலா இருந்தாலுமே அவங்களோட தோற்றத்துல இருந்து எல்லாத்துலயுமே அவர் இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரு. ஒரு கதைக்கு எப்படி ஒருத்தருடைய தோற்றம், அவருடைய கேரக்டரைசேஷன் இப்படி எல்லாமே முக்கியமோ அதே அளவுக்கு டைலாக்ஸுமே முக்கியம். இதுல டைலாக்ஸ் வந்துட்டு கதையில என்ன இருக்குமோ அதே படிதான் டைலாக்ஸ் இருக்கும். பெரிய சேஞ்சஸ் இருக்காது. முக்கியமா கதையில என்ன ஸ்லாங்ல தமிழ் பேசிருப்பாங்களோ அதே ஸ்லாங்ல தான் வந்துட்டு இந்த கதாபாத்திரமே ஸ்கிரீன்லயுமே வந்துட்டு தமிழ் பேசுவாங்க. சோ இந்த ஸ்லாங் கூட அவர் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அர்ச்சகரும் போலீஸ்காரும் ஒரு சந்தர்ப்பத்துல வந்துட்டு வாய் விட்டு சிரிப்பாங்க. ஆனா அவங்களோட அந்த சிரிப்புல கூட அவங்களோட அந்த வேதனை வந்துட்டு தனியா தெரியும். அதே மாதிரி இந்த மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு ஏழையா வாழ்றவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை கொண்டாடுறது கூட அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு எல்லாம் பண தேவை இருக்குங்கறத வந்துட்டு ரொம்பவே நுணுக்கமா காட்டியிருப்பாங்க. அதை விட நம்ம வந்துட்டு ஒரு சீன்ல பார்த்தோம்னா இந்த போலீஸ்காரர் வந்துட்டு அவரோட மனைவியையும் குழந்தையும் சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொருத்தட்டியா போய் கைமாத்தா ஒரு 100 ரூபாய் கொடுங்க, மாசம் பிறந்தோடனே தந்துடுறேன் இப்படி எல்லாம் சொல்ற அந்த ஒரு சீன்ல வந்துட்டு ஒரு மேனா ஒவ்வொருத்தனுமே வந்துட்டு அவனோட ஃபேமிலியில உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எவ்வளவுலாம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறத வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு சீன்ல வந்துட்டு நம்மள பல பேருக்கு வந்துட்டு நம்மளோட அப்பாவை கண்டிப்பா ஞாபகப்படுத்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்களை வந்துட்டு ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. எனக்கு இந்த கதையை படிச்சுட்டு இந்த ஷார்ட் பிலிம் பார்த்தப்போ தோணின விஷயங்களை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். மேலும் இந்த கதை நீங்க பாத்திருந்தீங்கன்னா இல்ல பார்த்துட்டு உங்களோட ஐடியாஸ் ஒரு ஒப்பீனியன்ஸ் என்ன இருக்குங்கிறத வந்துட்டு அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா 7 Minute Info யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.